அவர் என்னை எப்படி டீக்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு வீடு கொடுக்குறேன், நீ இந்த வீட்டில் இருக்க, இவ்வளோதான். இதுக்கு மேலே நீ என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னை வந்து இவர் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணலை. இந்த வார்த்தைகளில் வெளியில் விடுற விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற டைவர்ஸ்க்கு மிகப்பெரிய காரணமாகுது. அப்படியே அந்த வார்த்தையை தூக்கிக்கிட்டே நிற்பாங்க அவங்க. ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ்னால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற டீவியேஷன்ஸ், இதுதான் நான் வந்து பெரிய காரணமாக இப்போ பார்க்குறேன். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜஸாக இருந்தாலும் சரி, தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அதை ஒத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது என்னோட தப்பு தான் மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறதுக்கு முன் வரலை அப்படின்னா அது கூட ஈகோ தான். தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் டிவோர்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஈகோன்னு சொல்லவே முடியாது. ஆனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை தீர்க்க ட்ரை பண்ணாமலே நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றது கூட ஈகோ தான். அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவ்வளோதான். என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வராது. அந்த சொன்ன வார்த்தையவே பிடிச்சிக்கிட்டு அதுக்காகவே டைவர்ஸ் கேட்பாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்குமான பிரச்சனைகள்ங்கிறது காலகாலமாக இருக்கிறது தான். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் கூட காலகாலமாக இருக்கிற விஷயம்தான். பட் இப்போது நம்ம இழந்துட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ். தப்பு செஞ்சவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் பரவாயில்ல, இங்கே ரெண்டு பேருமே பெரிய தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அவங்கள வந்து பிரித்து வைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுதே அப்படிங்கும் போது தான். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மேஜர் ஃபேமிலி இஷ்யூனா இதுதான்ப்பா வராங்க அப்படின்னா என்ன ஃபேமிலி இஷ்யூவா இருக்கு? ஆக்சுவலி இப்போது இந்த ரொம்ப ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ், ஆக்சுவலி ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, இந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ்னால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற டீவியேஷன்ஸ், இதுதான் நான் வந்து பெரிய காரணமாக இப்போ பார்க்குறேன். ஆரம்ப காலத்தில் இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு செலவு பண்ணுறதே இல்லை, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் செலவு பண்ணுறாங்க, என்னோட சின்ன சின்ன தேவைகளை கூட பூர்த்தி பண்ணுறதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போது என்னென்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு எமோஷனலாக அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டே க்ரியேட் ஆகுறது இல்லை. அது இனிஷியலாக அந்த லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜஸாக இருந்தாலும் சரி, இனிஷியலாக அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டு க்ரியேட் ஆகும் இல்லையா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளார எமோஷனலாக ஒரு கனெக்ட் இல்லாமல் இவங்க தனியாக இவங்க வேலைக்கு போகிறாங்க, இவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க, ரிட்டர்ன் வராங்க, இவர் தனியாக வேலைக்கு போவார், ரிட்டர்ன் வருவார், ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு எமோஷனலாக ஒரு பாண்டு க்ரியேட் ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடச்சிருது அவங்களுக்குள்ளார. அப்போது இவங்களும் கம்யூனிகேட் பண்ண முடியல அவர்கிட்ட தைரியமாக, அவங்களும் இவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்த கம்யூனிகேஷன் கேப்பு தான் இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு பெரிய காரணமாக இருக்குது. அதுலேருந்து சந்தேகம் வளர ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா, ஏன் இவன் மறைச்சா இந்த விஷயத்த, அதே மாதிரி அவளுக்கு ஏன் இவர் இதை சொல்லலை, நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை ஏன் மறைச்சிருக்காரு, அப்போ அங்கே ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அதிலிருந்து சந்தேகம் வளர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்போ அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஓகே மேம், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எமோஷனல் கனெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏன் இது லவ் மேரேஜ்லையும் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா லவ் மேரேஜ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் இது வந்து லவ் மேரேஜ்லையும் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் லவ் மேரேஜ்லையும் இந்த ஒரு எமோஷனல் டீவியேஷன் நடக்குது? ஆக்சுவலி இந்த லவ்வுக்கும் எமோஷனல் கனெக்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் இப்போ காதல் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கும், ஃபிசிக்கலி எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அவளை, அதுக்கப்புறம் அவளோட கேரக்டர், அவள் ரொம்ப போல்டாக இருக்கா சில நேரத்தில், அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அவள் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கா அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பிடிச்ச ஃபீச்சர்ஸ்னு உங்களுக்கு சிலது இருக்கும், பிடிச்ச கேரக்டர்ஸ்னு சிலது இருக்கும். பட் இந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து என்னென்னா, இப்போ ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ளார வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனோட ஃபஸ்ட்டு இது என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவள் நம்மளை நம்பி இங்கே வந்துட்டா, அந்த பெண் அவ்வளோதான் எதிர்பார்ப்பா. ஒரு வீட்டுக்குள்ளார வரும்போது என்ன எதிர்பார்ப்பான்னா, நான் ஒரு ஃபேமிலியில் இருந்தேன், எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன், இப்போ இவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி முழு எண்ணத்தோடு அங்கே வரா. அப்போ அவள் என்ன எதிர்பார்ப்பான்னா, அவர் பார்த்துப்பார், எனக்கு ஒரு பிரச்சனையா அவர் பார்த்துப்பார், எனக்கு ஒரு குழந்தைக்கு தேவையாக இருக்கா அதை அவர் பார்த்துப்பார், என்னோட தேவை இருக்கா அவர் பார்த்துப்பார்.
ஸோ எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அந்த அதுதான் ட்ரஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வளர ஆரம்பிக்கும். அவர் பார்த்துக்க அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரஸ்ட் வளரும்போது தான் அவங்க எமோஷனலாக இவர் இல்லாமல் நான் இல்லை, எனக்கு இவர் தான், எனக்கு எல்லாமே இவர் தான் அப்படிங்கிற அந்த கனெக்டே, எமோஷனல் கனெக்டே அப்போ தான் வரும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ இருந்து வந்திருக்கா அவ, ஓகே, இப்போது இது வரைக்கும் என்னை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்கல்ல, இது வரைக்கும் என்னை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாருல்ல, இதை விட பெட்டராக என்னை இவ பார்த்துப்பா. அதுதான் இன்னொன்று, நான் வளரும்போது என்னோட வளர்ச்சியில், என்னோட தாட்ஸில் நான் என்ன ஆசைப்படுறேனோ, என்னோட கனவுகளில் இவ என் கூட ட்ராவல் பண்ணுவா, இல்லை இவ கூட ட்ராவல் பண்ண முடியல இவளால் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு கைட் பண்ணுவா. இல்லை நான் எந்த இடத்துலையாவது சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இவ கை கொடுப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் இருக்கும்ல. இந்த தாட்டு தான் அவருக்கு இது ஒரு ட்ரஸ்ட்டாக இவங்க க்ரியேட் பண்ணணும். இந்த ட்ரஸ்ட்டு வளர்ந்தால் மட்டும்தான் எமோஷனல் கனெக்ட் வரும். லவ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அங்கே உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இவன் நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணுவாளா மாட்டாளான்னு உங்களுக்கு தெரியாது, இவள் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாளான்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். நல்லா பாருங்கள், ஒரு பொண்ணு கிளம்பி லவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக போவாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது அவங்களுக்கு. அவரு கூட எக்ஸ்க்ளூசிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் பார்த்தாலும் சரி, 2 நாள் பார்த்தாலும் சரி. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அங்கேருந்து அவரும் லவ்வராக இருக்கும்போது ஒரு பையன் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்க்ளூசிவாக இவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவார், இவங்க கேட்குறத வாங்கி கொடுப்பாரு, இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பார். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு நம்மளோட சேர்ந்தவள் ஆயிட்டா, இவளும் சேர்ந்து தான் நம்ம கூட இருக்கா, இவளுக்காக ஒரு டைம் தனியாக அப்படிங்கிறது வந்து அவங்களோட தாட்டில் நிற்கவே நிற்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒய்ஃப் தானே, இவன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாளா, இந்த நேரத்தில் இதையும் நம்ம கால் அட்டன் பண்ணலாம், இதையும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எமோஷனல் கனெக்ட் என்டையர்லி லவ்வுக்கும் எமோஷனல் கனெக்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லவ் அப்படிங்கிறது சொல்லிட முடியும், நான் இவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் இவங்க கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்லவே முடியாது. அதை உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் காட்டும். அந்த ஆக்டிவிட்டீஸ் காட்டும்னு நினைக்கிறோம்ல, இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்பப்பெல்லாம் குறையுதோ, எப்பப்பெல்லாம் நடக்காமல் போகுதோ, அப்பப்பெல்லாம் அங்கே டிஸ்கனெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்கனெக்ஷன் இவங்களுக்கான டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். ஒரு டிஸ்டன்ஸில் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது, அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது, அவன் செய்கிறது கரெக்டுன்னு எனக்கு தெரியும், இதே தான் போன வருஷம் பண்ணியிருப்பான், அன்னைக்கு எனக்கு அவனை பிடிச்சிருக்கும், ஆனால் இன்னைக்கு அவன்கிட்ட இருந்து எனக்கு அதை செய்யும்போது எனக்கு பிடிக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, நான் அவங்ககிட்ட டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு மேஜர் ப்ராப்ளமாக இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் நானும் இதெல்லாம் பண்ணுறேன், நீ வேலைக்கு போகிற ஆனால் நீ ஏன் இதை பண்ண மாட்டேன்னு ஒரு ஈகோ கிளாஷும் வந்து வருது. எமோஷனல் டிஸ்கனெக்டை மேபி பேசியும் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது. ஆனால் ஈகோனால இவனே ஃபஸ்ட்டு வந்து இறங்கி பேசுகிறோம், இல்லை இவளே ஃபஸ்ட்டு வந்து இறங்கி பேசுகிறோம், 2 பேருமே வெயிட் பண்ணி கடைசியில் அது நடக்காமையே போயிடுது. அதனால் மேபி டிவோர்ஸ் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈகோ கிளாஷ் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய கேசஸ்ல எவ்வளோ அதிகமாக இருக்குது? இல்லை, அதுதான் அதிகமாக மேக்ஸிமம் கேசஸ் அதுதான். எங்களுக்கு வெளியில் இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருந்து என்னோட பார்வையில் பார்க்கும்போது அதை நான் ஈகோன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த ஈகோன்ற வார்த்தைக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கம் எடுத்துக்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து மன்னிச்சிரு, தெரியாமல் நான் பண்ணிட்டேம்மா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஓகே, தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அதை ஒத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது என்னோட தப்பு தான் மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கறதுக்கு முன் வரலை அப்படின்னா அது கூட ஈகோ தான். நிறைய இடங்களில் பெண்களும் அப்படி தான் தெரிஞ்சிரும். இப்போ ஒரு சில கேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பட்டமாக மாட்டிப்பாங்க தப்பு செஞ்சு. ஆனால் ஆமாம் நான் தப்பு தான் செஞ்சிட்டேன், தெரியாமல் நடந்துருச்சு, இது நடக்காமல் பார்த்துக்கிறேன் நான் இனிமேலுக்கு, இது இந்த மாதிரி ஒரு சூழலில் நடந்தது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம முன் வர மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த தப்பு நடந்ததுன்னு தெரியும் சில பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ, அப்படியே அந்த தப்பை திருப்பியும் அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறேன்னு நினச்சி இல்லை அது செஞ்சது கரெக்டு தான், அதை எப்படி நீ தப்புன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். இதுவுமே ஈகோ கிளாஷ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன விட்டு கொடுத்து போகிறது இல்லை அப்படிங்கிறதும் ஈகோ தான். ரெண்டாவது என்னென்னா, நீ ஏன் செய்யலை, நான் செய்கிறேன்ல அப்போ நீயும் செய்ய, இதுவும் ஈகோ தான். அப்படி நீங்கள் ஈகோ தான் ரீசன்னு பார்த்தீங்கன்னா 100% கேஸுக்கு ஈகோ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை, உண்மையிலேயே பிரச்சனை ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் டிவோர்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஈகோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை தீர்க்க ட்ரை பண்ணாமலே நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றது கூட ஈகோ தான். அதுக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பொருத்தி பார்க்கும்போது ஈகோவுக்கான அர்த்தம் உங்களுக்கு வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீ வேற நான் வேறன்னு பார்த்தாலே அது கூட ஈகோ தான்.
நீயும் நானும் ஒன்றுன்னு குடும்பத்தில் பார்த்தா மட்டும்தான் அங்கே ஈகோ இல்லைன்னு ஒத்துக்க முடியும். ஸோ நீங்க சொன்னீங்க மேக்ஸிமம் ஒரு 90% வந்து ஈகோனால தான் வந்து இப்போ வரைக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு. ஏதாவது ஒரு கேஸ் சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க, ஆனால் இது ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இவ்வளோ வருஷ கணக்காக கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ், உங்களுடைய கேஸ் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நான் டிப்பிக்கலாக நிறைய கேசஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப இப்போ ரீசன்ட் டேஸில் நான் பார்க்குற எல்லா கேசஸுமே இதெல்லாம் டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் வர மாதிரியான கேஸே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்களால அங்கே தீர்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு பெண், அவங்க ரொம்ப நல்ல படித்த பெண், அவங்க ரொம்ப நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் படிப்பை படித்தவங்க, டாப் மோஸ்ட் அவங்க படிப்புலலாம் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வாங்கினவங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பெண்ணு, இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பெண்ணு, ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து நல்ல ப்ராட்டப்பு, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வெல் ஆஃப், அவங்களுமே நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புள். அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப டிக்னிஃபைடான தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அதாவது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இப்படி தான் ஒரு ப்ராட்டப்லேருந்து வந்தோன்னே. அந்த பெண்ணுக்கு இத்தனைக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ், வீட்டில் பார்த்து, இந்த பையனும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக பார்த்தாலும் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தெரிவாங்க. ப்ரொஃபஷனல் வைஸ் பார்த்தாலும் அவங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு தெரிவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது, இந்த மாதிரி கூட வரும்போதே அப்பா அம்மாவை கூட தான் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது மேடம், உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னாங்க. சொன்னேன், என்னம்மா பிரச்சனை? நாங்கள் வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா, உங்கள் கல்யாண தேதி என்னைக்கு, எப்போ, இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க ஏதாவது இருக்கா, எங்கே கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். அப்போ நான் கேட்கும்போது ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்தது. ஒரு 1.5 வருஷ காலத்துலேயே அவங்க வந்து என்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னென்னா, முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, கடைசி கட்டமாக தான் வக்கீல்னு வருவாங்க. ஒரு 1.5 வருஷத்தில் அப்போ இதெல்லாம் அவங்க கடந்து தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்றது தான் நான் பார்த்தேன் அதில். அப்போ நான் கேட்டேன், பொண்ணை பார்த்தா நல்லா படித்த பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு யூஸ்வலாக சொல்கிற மாதிரி, நான் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும், பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டும்போது சொன்னாங்க, இல்லை மேடம், அரேஞ்ச்டு மேரேஜ் தான், எனக்கு பிடிச்சி தான் நான் ரொம்ப கல்யாணம் பண்ணினேன். பட் அந்த வீட்டுக்கு போன உடனே என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சாரு அப்படின்னா வந்து எழுந்திரிச்ச உடனே நேராக அவங்க அம்மா பார்க்க தான் போகணும். என் அம்மா முகத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு முழிப்பேன், இவ்வளோ நாள் நான் அப்படி தான் இருந்தேன், அதனால் நான் என் அம்மாவை ஃபஸ்ட்டு பார்க்க போகணும் அப்படின்னாரு. சரி, நானும் வந்து இது கொஞ்சம் நாள் ஆகும், சரியாகும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னாச்சுன்னா, சாப்பிட்டா கூட எங்கள் அம்மா தான் போடணும் எனக்கு, எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டே இருந்தார். நான் வந்து கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தேன் ஆனால் எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. நான் சமைச்சாலும் அவருக்கு வந்து எங்கள் அம்மா வைக்கிற புளிக்குழம்பு வெய்யி, எங்கள் அம்மா வைக்கிற சாதத்தை வெய்யி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இது ஒரு 2 மந்த்ஸ்லேயே இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுது, இந்த மாதிரி சின்னதாக. அப்புறம் வந்து என்னென்னா, எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவர் அவங்க அப்பாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, அம்மா கிட்ட கேட்குறது ஒரு பார்ட்டு, அவங்க அப்பா கிட்ட அவர் டெக்ஸ்ட் பண்ணுறது, லைக் நான் வந்து எனக்கு இங்கே கிளம்புறேன்ப்பா, ரிட்டர்ன் இங்கே வந்துடுவேன். அவங்க அப்பா வந்து இப்போ என்னென்னா ஒரு 8 மணிக்கு வந்துடுவார் இல்லைங்களா, நார்மலி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 8:30 மணி வராருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு 8 மணிக்கு கரெக்டாக அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவார், எங்கே இருக்க, ஏன் இன்னும் வரல, மணி 8 ஆச்சு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுருவார். இப்போ இது இவங்க 2 பேர், இது வந்து பையன் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பா கூப்பிட்ட உடனே, அப்பா கால் வந்த உடனே அவர் பதட்டமாகறாரு, 8 மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இதெல்லாம் 2 மந்த்ஸ்லேயே இவங்களுக்குள்ளார நடந்து, இவங்க பேரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் தனி கொடுத்தனம் வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக போயிடுங்க பொண்ணை கூட்டிகிட்டு. தனி கொடுத்தனம் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே இந்த பையன் ஒரே பையன், அப்போது தனியாக போன உடனே இவங்க பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்கன்ற ஒரு இது இருக்கும். இந்த பையனுக்கு தனி கொடுத்தனம் போனாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இவங்களை பார்க்க வரணும் அப்படின்னு வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் மறைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது இன்றைக்கி அப்பா தான் பார்க்க போகிறார், மதியானம் அம்மா வீட்டுக்கு சாப்பிட போய்டுறாரு அவர். இந்த பொண்ணு வந்து நீங்கள் சாப்பிட வந்துடுவீங்களா இங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுறேன், ஏன்னா அம்மாவை தான் பார்க்க போகிறேன், அம்மா கிட்ட தான் சாப்பிட போகிறேங்கிறத அவர் மறைக்கிறார். அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, இது என்னடா இது, நம்ம வந்து ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்றால, இங்கே தான் அவர் போகிறாரு, அவங்க அம்மா வீட்டில் தான் சாப்பிட்றாரு அப்படிங்கிறத. இந்த கேப் வந்து ரொம்ப அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காகவே இருக்குது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட. இவர் சண்டை போடும்போது என்னென்னா, இவங்க சண்டை போட்டு கேட்கும்போது அவர் பதில் பேச மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைதியாக போயிடுறாரு. இந்த பாரு, திருப்பி பேசாத. இவங்க ஒரு நாள் சண்டை போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எங்கே போகிற, எங்கே வரேன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நீ எங்கே லஞ்ச் சாப்பிட்ற இது எனக்கு தெரியும், நீ யாருக்கு பணம் அனுப்புகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு தான் அவர் பணம் அனுப்புகிறாருங்கிறது இவங்களுக்கு தெரியும், அவங்க அம்மாவை தான் அவர் பார்க்க போகிறாருன்னு இவங்களுக்கு தெரியும், அவங்க அம்மா கிட்ட தான் சாப்பிட்றாருன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க ஆனால் பேச்சு சண்டையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கே போகிற, எங்கே வரேன்னு எனக்கு தெரியும்,
இது எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? நீ யாரு, யாரை பார்க்க போற, எங்கே பேச போற? இவங்க மைண்டில் இவங்க மாமியார் தான் இருந்திருப்பாங்க, இவங்க மாமனார் தான் இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு எப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்ன இது எப்போ பாரு யாரையோ பார்க்க போகிற மாதிரி பேசுகிறா, யாரையோ யாருக்கோ காசு அனுப்புகிற மாதிரி பேசுகிறா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் என்ன கேட்குறேன், நான் யாருக்கு அனுப்புனா உனக்கு என்ன, நான் எவளுக்கு அனுப்புனா உனக்கு என்ன, அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, உனக்கு தேவையானது இங்கே கிடைக்குதா, உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, உனக்கு வீடு இருக்குல்ல, உனக்கு எல்லாம் கிடைக்குதுல்ல அப்படின்னு வெடிக்கிறார். இப்போ அவங்களுக்கு எங்கே ஆகுது அப்படின்னா, அப்போ இவருக்கு யாரோ இருக்காங்க போல இருக்கு. அவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? அப்போ எல்லாத்தையும் தாண்டி அவர் என்னை எப்படி டீக்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு வீடு கொடுக்குறேன், நீ இந்த வீட்டில் இருக்க, இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ எங்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னை வந்து இவர் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணலை, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இவங்க கொடுக்கல, அந்த இடத்துல என்னை ஒரு உட்கார வைக்கல அப்படின்னு இவருக்கு அப்போ என்னை விட மற்றவங்க எல்லாம் முக்கியமாக தெரியுறாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க டீக்ரேட் ஆகி இதில் இருந்து ஒரு வேர்பல் அப்யூஸ் பேசும்போது அவர் சில வார்த்தைகள், இவங்க சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அதிகமாக தடித்து அவங்க வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேம்மா, இது வந்து நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குடா. சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இப்போ என்னோட பார்வையிலேருந்து சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணோட பார்வையில் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க அதை என்னால் சுமக்க முடியல, எனக்கு அது ரொம்ப கனமாக இருக்குது. என்ன பேசும்போது ஒரு தப்பான வார்த்தையை சொன்னார். அது எனக்கு நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டில் கேட்டதே இல்லாத ஒரு வார்த்தை. என்னை யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவர் ரிப்பீட்டடாக இந்த வார்த்தையை ஒரு 3-4 தடவை சொல்கிறாரு. எனக்கு இது கேட்டே பழக்கம் இல்லை, எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஹர்ட்டிங்ஸ், இந்த பேசின வார்த்தைகள் இது இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து ரொம்ப ரணமாகி அவர் மேலே வெறுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இப்போ எப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் திருப்பி திருப்பி கத்தும் போது பெண்கள் வந்து கொஞ்சம் தொண்டையிலேருந்து கத்த ஆரம்பிப்போம். அந்த நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ரெஷனே வந்து அவங்க ஒரு மாதிரி கையை முறுக்கிட்டு, ஏன்னா பாய்ஸால் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண முடியும், அவங்க நினச்சா டக்குன்னு அடிச்சிட முடியும். ஆனால் பெண்களுக்கு அந்த டக்குன்னு அடிக்கிறதோ டக்குன்னு விஷயங்களோ வராது. அப்போ இவங்களோட பேச்சு தொனி எப்படின்னா, நான் இத்தனை தடவை சொல்லி இவர் கேட்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் டிப்ரெஷனில் அவங்க கொஞ்சம் வீல்னு கத்துறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் அதை எல்லார்ட்டையும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில் உட்காந்துருக்கும் போது அவளுக்கு ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறா. அவள் வந்து டக்குன்னு இப்படி ஷவுட் பண்ணுறா, உங்களுக்கு அது தெரியாது, அவள் அடி தொண்டையிலேருந்து கத்துறா, அவளுக்கு சைக்காட்ரிக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் அவங்க அந்த ஒரே வார்த்தையோட. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன், நான் வந்து என்னை நோக்கி ஒரு 10 பேர் வராங்க அவங்களோட உதவிக்குன்னு நினைக்கிறேன். இவர் என்னை வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு ஹிஸ்டீரியா இருக்குது, எனக்கு வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். இப்போ நான் எப்படி போய் இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணுவேன்? என்னால் இந்த ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இங்கே என்ன ஒரு விசித்திரமாக நான் பார்க்குறேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அப்படியே மேலே அக்குமுலேட் ஆகி அவங்களோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம். இப்போ முதல் நாள் ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகி 3 நாளில் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சப்டலாக பார்த்து சரி அப்படின்னு பேசுவாங்க. அதுவே ஒரு வாரம் ஆச்சுன்னா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் ஆச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்தில் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த வீட்டில் செட்டில் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, அவங்க வீட்டில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க வேகமாக அவங்களோட வார்த்தைகளை போடுவாங்க. இந்த வார்த்தைகளில் வெளியில் விடுற விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற டைவர்ஸ்க்கு மிகப்பெரிய காரணமாகுது. அப்படியே அந்த வார்த்தையை தூக்கிக்கிட்டே நிற்பாங்க அவங்க. அவள் என்ன தெரியுமா சொன்னா, அவன் என்ன தெரியுமா சொன்னான், அவ்வளோதான். என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வராது. அந்த சொன்ன வார்த்தையவே பிடிச்சிக்கிட்டு அதுக்காகவே டைவர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கேஸ்லலாம் என்னென்னா, வேர்பல் அப்யூஸ் தப்பு தான். ஒரு மனுஷன் வந்து அவரை தப்பாக பேசுறது, அந்த வார்த்தையை அவளால் தாங்கிக்க முடியுமா, அவளால் ஏற்றுக்க முடியுமா, இந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கிறத யோசிக்காமல் அவளை ஒரு திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறது தப்பு இல்லை. இந்த பொண்ணை வந்து எமோஷனலாக லைக் எப்படின்னா, நான் இருக்கேன்டா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனை தானே, இதுலேருந்து நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அவர் கொடுக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே தப்பு தான். ஆனால் அதையுமே அவர் வந்து ஒரு இன்டென்ஷனலாக பண்ணியிருப்பாரா அப்படின்னு தெரியாது. ஸோ எனக்கு பிரச்சனை என்னென்னா, தப்பு செஞ்சவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் பரவாயில்ல, இங்கே 2 பேருமே பெரிய தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அவங்கள வந்து பிரித்து வைக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுதே அப்படிங்கும்போது தான் ரொம்ப கவலையாக நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ஒருவேளை பையனோட அம்மாவே வந்து இல்லைப்பா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ முன்ன மாதிரி அம்மா அப்பா கூட வந்து லைக் பேசலாம் இருக்கலாம், பட் வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தா இது மேபி சார்ட் அவுட் ஆயிருக்கலாமோ அப்படின்ற என் தாட். அது சார்ட் அவுட் ஆயிருக்க பாசிபிள் இருக்கா? அது சார்ட் அவுட்டுங்கிறது நான் இப்போ கூட ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது சொன்னேன். அவங்க ப்ரீ இந்த மேரிட்டல் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க.
அப்போ வந்து அவங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அம்மாவும் பையனும் என்கிட்ட வந்திருந்தாங்க. அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அந்த பையனுக்கு. எனக்கு கொஞ்சம் ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க மேடம். ஏன்னா அவங்க வீட்ல இன்னொரு டிவோர்ஸை பார்த்துருக்காங்க இன்னொரு பையனுக்கு. ஸோ அது நடந்துடக்கூடாது எங்களுக்குன்னு. அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, மேடம் இப்போ வந்து நான் இவனுக்கு சொல்லிட்டேன் நானு. நீ எது வேணா பண்ணிக்கோப்பா, அது உன்னோட இஷ்டம் தான். ஆனால் நீ என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிடு. லைக் இப்போ என்னன்னா, நான் இங்கே தான் போகிறேன், நான் வரத்துக்கு 2 நாள் ஆகுமான்னு சொல்லிட்டு நீ போயிடு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ சொல்லிட்டு போயிடுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் இதை இப்படி பாருங்களேன், அம்மாவோட கருத்து அவ்வளோதான். அவங்க விலகிடுறாங்க. ஓகே, நீ சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கே வேணா போப்பா வாப்பான்னு அவங்க விலகிடுறாங்க. பட் அந்த பொண்ணு வரால. இப்போ இவர் வந்து ஃபோன் பண்ணி, அம்மா நான் இங்கே போகிறேன் 2 நாள் வரும் அப்படின்னு. என்கிட்ட இந்த மாதிரியே சில பெண்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து நாங்கள் எங்கேயாவது போய் 2 நாள் தங்கணுன்னா கூட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் 2 நாள் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரிம்மா சொன்னா என்ன? இல்லை அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவர். அது வந்து சொல்கிறது இல்லை மேடம், அவர் பர்மிஷன் கேட்குறாரு அவங்கக்கிட்ட. இப்போ ஒரு பேரண்ட், அவங்க ஏஜ்டு பேரண்ட்ஸ், அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எங்கே போயிருக்குங்க பசங்கன்னு தெரியலையே, எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, நம்ம ஏதாவது சமைச்சு வைக்கணுமான்னு தெரியலையே, நம்ம ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா வீட்டை பூட்டிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா? இப்போ இந்த ஆஸ்பெக்டில் என்னென்னா, ஒரு மாமியார் நினச்சாங்கன்னா விலகிடலாமா மேடம்? தனி குடித்தனம் வச்சு நிறைய ஃபேமிலிஸில் வச்சுருக்காங்க. தனி கொடுத்தனதுக்கு அப்புறம் டைவர்ஸ்க்கு வர ஃபேமிலிஸ் இருக்குது. அப்போ அங்கே மாமியாரோட இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? விஷயம் அது கிடையாது. நான் அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு குடும்பம் ஆயிடுறீங்க. நீங்கள் 2 பேர் தனித்தனி இண்டிவிஜுவல். நீங்கள் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டில் இருங்க, சண்டை வரும். ஒரு அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருங்க, சண்டை வரும். ஒரு பொண்ணு மகளும் அம்மாவும் வீட்டில் இருங்க, சண்டை வரும். அப்போ 2 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளார இருந்து அங்கே பிரச்சனை வரதான் செய்யும். அதே மாதிரி அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயும் வரும். ஆனால் அது சண்டை தான். அது இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு திருப்பி அதை கடந்து நம்ம போயிடணும். இந்த சண்டையை அப்படியே இன்னொரு 4 வருஷத்துக்கு தூக்கிட்டு போகணும், இல்லை 4 நாளைக்கு நம்ம தூக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மூட்டையை நம்ம இறக்கி வைக்க மாட்டோம். அப்போ நம்ம உடம்பு கனத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சொல்யூஷன்ஸில் வந்து நீங்கள் அம்மா அப்பா விலகிட்டாங்கன்னா முடிச்சிட முடியுமா, அவங்கள தனி கொடுத்தனை வச்சுட்டா முடிச்சிட முடியுமா அப்படின்னா, அது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா அது சால்வ் பண்ணிடும். வெறும் உங்கள் அம்மா மட்டும்தாங்க எனக்கு பிரச்சனை, உங்கள் அம்மாவை தவிர எனக்கு பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டிங்கன்னா ஓகே. இல்லை உங்கள் அப்பா மட்டும்தாங்க எனக்கு பிரச்சனை அப்படின்னா அதுவும் முடிஞ்சிடும். ஆனால் இதுவே பிரச்சனை இல்லை, இங்கே எனக்கும் உனக்குமான கனெக்ஷன் தான், எனக்கும் உனக்குமான பாண்டு தான் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் விலக்கி வச்சாலும் உங்கள் சால்வ் ஆகாது. அப்போது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேபி இப்போ இந்த கேஸில் நீங்கள் வந்து அவள் வந்து ஐயோ அம்மா கிட்ட சொல்லிட்டு போனது, அப்பா கிட்ட சொல்லிட்டு போனது தப்புன்னு நினைக்கிறாளோ அப்படின்னு இல்லை. அங்கே நடந்த தவறுன்றது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கணவன் சுற்றி யார் இருந்தாலும் அவங்களெல்லாம் தாண்டி நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஃபீல் பண்ண வைக்கல அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவரால், அவருக்கு பண்ண தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த பொண்ணுக்கு என்னென்னா, நீ உன் அப்பாவை விட, உன் அம்மாவை விட, உனக்கு ஃப்ரெண்ட்ஸை விட நீ அதிகமாக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துருக்கிறா அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கோம், ஸோ நீயும் எனக்கு அதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு அந்த தாட் இது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேம்மா. ஏன்னா என்னென்னா, முன்னாடி நம்ம கேட்க மாட்டோம். ஓகே, இப்போ என் அம்மா காலத்தில் அப்படி கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட காலத்தில் நான் என் அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கேன், என் அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த நம்ம அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி பையன் வீட்டுக்கு வந்துடுறோம்ல, இதை நம்ம ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக நம்ம நினைக்கிறோம்ல. அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா நான் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் அங்கே ஒரு ராணி மாதிரி வாழ்ந்தேன், இளவரசி மாதிரி வாழ்ந்தேன், இப்போ நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும், நான் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பாரு, நான் சொன்னால் என் தம்பி கேட்பான். இங்கே நான் இங்கேருந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. அப்போது இந்த சாக்ரிஃபைஸ்க்கு ஈக்குவலாக என்ன நீங்கள் இங்கே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் என் அப்பா என்னை ட்ரீட் பண்ண மாதிரி, என் அம்மா என்னை ட்ரீட் பண்ண மாதிரி ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ஃபேமிலி என்னை ட்ரீட் பண்ணுமா அப்படின்னா அந்த ஈக்குவலண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது. பட் நாங்கள் பார்க்குறது அதுதான். நீங்கள் மகளாக ட்ரீட் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் அவளை மருமகளாக ஒரு பொண்ணாக நீங்கள் ட்ரீட் பண்ணால் அதுவே போதும். நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஒரு மாமியாரால் வந்து அவங்க பொண்ணை எப்படி பார்க்குறாங்களோ அதே பார்வையில் மருமகளை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த மருமகள் அப்படிங்கிறவங்க ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஒரு சாதாரண பொண்ணுக்குரிய எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம பெண்ணுக்கு ஒரு ஃபேமிலியில் போனால் என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இங்கேயும் இருக்கும்ல.
இந்த எதிர்பார்ப்புகளை மாமனார் மாமியாருங்க கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அவங்களால என்னன்னா இவ எதிர்பார்க்கறதே வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு தெரியுது சில நேரங்களில். அது ஒரு ப்ராப்ளமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எங்க மேம் நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அதை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க, பொண்ணோட அம்மா அப்பாவோ இல்லை பையனோட, அவனே தெளிவாதான் மேம் இருக்கா, இல்லை அவளே தெளிவாதான் மேம் இருக்காங்க, ஆனால் அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் சண்டை வந்துடுது. ஒரு 2 நாள் தான் வெளில போயிட்டு வந்தாங்க, 2 நாள் தான் அவள் வந்து அவங்க அம்மா அப்பா கூட தங்கிட்டு வந்தா, அவங்க அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்க அப்பா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் உங்களுக்கு இப்போ எவ்வளோ வருது? இல்லை, அதுவும் நிறைய கேசஸில் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலி இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அவள் கூப்பிடுறாம்மா, அவள் ஏதோ ட்ரிப்பு போகணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா ரொம்ப நாளாக, நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் பெருசாக டூர் போனதில்லை, அலோவ் பண்ணதில்லை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். மேபி பசங்க தனியாக போயிருப்பாங்க, நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ஃபேமிலியாக டூர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போகிறாங்க இல்லையா. அப்போது இந்த பசங்க சொல்லும்போது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஃபியர்னு சொல்ல முடியாததை அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு, அவள் தான் கேட்குறா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அவள் தான் கேட்குறான்னா அப்போ அவள் கேட்டால் இவன் செய்வான் போல இருக்கு. இந்த ஃபியர் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் கேப்புன்னு அது சொல்லலாமான்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் நிறைய இடங்களில் பசங்க ஆக்சுவலி திணற இடம் என்ன அப்படின்னா, ஒய்ஃப் ஒன்று கேட்பாங்க, அதை செஞ்சு கொடுக்கணும்னு இவர் நினைப்பாரு. ஆனால் இதை போய் அவங்களால கம்ஃபர்டபுளாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஒன்று கேட்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அவர் நினைப்பார், இதை போய் கம்ஃபர்டபுளாக ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து இவங்க தனின்னு முடிவு பண்ணிடுறாரு. இவ சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதாவது என் ஒய்ஃப் கேட்குறா அப்படின்னு கேட்டால் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் தீர்க்கமாக முடிவு பண்ணிடுறாரு. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு அவங்க தீர்க்கமாக முடிவு பண்ணிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இதை இங்கே மறைக்கிறாரு. இப்போ இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்னா, அம்மா பார்க்குற பார்வைக்கு அர்த்தம் தெரியும், ஒய்ஃப் சொல்கிற வேலையை செய்யறதுனால இவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் இந்த ஒரு அன்ஈஸி சுச்சுவேஷன் இருக்குல்ல, இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேசாமல் இவளை தனியாக இருக்கும்போது நீ எனக்கு இதெல்லாம் கேட்டுரு, உனக்கு தனியாக இருக்கும்போது நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அவங்க முன்னாடி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லாமல் இதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி 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 வச்சு பார்ப்பார்ல. இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவரால் வந்து அவங்க அம்மாவையும் அவங்க ஒய்ஃபையும் இணைக்கவே முடியாது அவரால். இவரே நினச்சா கூட அதை பண்ண முடியாது. ஸோ த பாயிண்ட் இஸ் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக அம்மா சொன்னால் ஒத்துப்பாங்களா? இது எல்லாமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ந்த விஷயம் கிடையாதுங்க. மாமியாருக்கும் மருமகளுக்குமான பிரச்சனைகள்ங்கிறது காலகாலமாக இருக்கிறது தான். ஒரு மாமனாருக்கும் பையனுக்குமான விஷயம், ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் கூட காலகாலமாக இருக்கிற விஷயம்தான். பட் இப்போது நம்ம இழந்துட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ். இப்போது முன்னாடி காலங்களில் கம்மியாக விவாகரத்துக்கள் இருந்ததுக்கு என்னென்னா, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. இது இருக்கத்தான் செய்யும், இதோடு சேர்ந்து நான் வாழ்வேன், இது பிரச்சனை தான், இந்த பிரச்சனையோடு சேர்ந்து நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அந்த அக்செப்டன்ஸ் இப்போ சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு பேஷன்ஸ் இருந்தது, அதாவது சரி விடு, இதை தாங்கிக்கலாம், பரவாயில்ல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பேஷன்ஸ் இருந்ததில்ல. இப்போ அந்த பேஷன்ஸ் நம்மளுக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் அவசரமாக காலையில் ஆரம்பிக்கணும், அடுத்த நிமிஷமே வேலை முடிஞ்சிடணும்னு நினைக்கிறோம், இமீடியட்டாக வேணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் சுத்தமாக குறைஞ்சு பேஷன்ஸ் குறைஞ்சது தான் இருக்கிற பிரச்சனைகளுக்கான பெரிய காரணம். எதுவுமே புது பிரச்சனைகளாக நான் பார்க்கல. எங்கிட்ட வர எல்லா கேஸ்லேயுமே இதெல்லாம் ரொம்ப தினுசாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்கல. அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் எங்கள் வீட்லேயும் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் பக்கத்து வீட்டில் இருக்கிறதையும் நினைக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கிற குடும்பங்கள் சந்தோஷமாக வாழுது, ஒத்துக்கலான்னு நினைக்கிற குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா காட்டுறாங்க. ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து முட்டிட்டு நிற்கிறாங்க, அவ்வளோதான். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Let's go holiday. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.